இங்க வனராச தலைமையில இங்க பொன்னிக்கும் சக்திக்கும் மறுபடியுமே கல்யாணம் நடக்குது. பட் ஆனா இந்த கல்யாணத்துல பொன்னிக்கு விருப்பம் இல்லைனாலும் சக்தி ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. அதே நேரத்துல இங்க சக்தி பொன்னி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க காட்டு சார்பா இங்க பயங்கரமான விருந்து வைக்கிறாங்க. அந்த விருந்துலயுமே இந்த பக்கம் பொன்னி சக்திக்கும் சக்தி பொன்னிக்கும் இந்த பக்கம் வந்து ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இங்க வனராசாக்கும் பரவாயில்ல, இந்த மாதிரி நம்ம காட்டுல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரொம்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதே நேரத்துல அந்த வனராசாவோட பொண்ணுமே மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் பட் ஓகே, இவங்க நல்லா இருக்கிறதா கரெக்ட் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. அதே நேரத்துல கரெக்டா இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்ச இடத்துக்கு இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. அவங்க வந்து இந்த பக்கம் சக்தி பொண்ணியை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன சக்தி இது, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே அவங்களை கூப்பிட்டு இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவா சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்குமே புரிய வருது, கிட்டத்தட்ட எங்க சக்தியும் பொண்ணியும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாம மறுபடியும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி சக்தி நம்ம போலாமா, கிட்டத்தட்ட எல்லாரும் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்க, உன்னை காணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்முகம் ரொம்பவே கவலைப்படுறாரு, வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களுமே அந்த வனராஜாட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வெளியில கிளம்பலாம்னு சொல்லிட்டு காட்டை விட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வனராஜாவுமே, இங்க பாரு தம்பி, இந்த காட்டை விட்டு வெளியில போறதுக்கு எங்க ஆளுங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நேத்து நாங்க ஒரு 2 பேரை பிடிச்சோம், அந்த 2 பேர் யாரும் எங்களுக்கு தெரியல, அவங்களே கொண்டு போய் காட்டை விட்டு வெளில விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவை கடத்தின 2 பேருமே கூட்டிட்டு வராங்க. இதை பார்த்தோம்னா அங்க சக்தியும் பொண்ணியும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க யாருன்னே தெரியல. ஆனா சக்தியுமே ஷாக் ஆயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்களோட குழந்தைய கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வனராஜாட்ட சொல்றாங்க. இதை கேட்ட வனராஜாவும், கவலையே படாதீங்க, இவங்க 2 பேரும் தான் அந்த தப்பு பண்ணதா, இவங்க கையை காலம் முறிச்சு இங்கேயே அவங்கள வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்படுறாரு. ஆனா சக்தியுமே கரெக்டா சொந்தமா யோசிச்சுட்டு, இங்க பாருங்க வனராஜா, தயவு செஞ்சு அவங்கள எங்க கூட அனுப்பி வைங்க, நாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிட்டு விசாரிக்க முறையில விசாரிச்சாதான் அவங்க எல்லாம் உண்மையை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து தலைவர்கள் கிடையாது, இவங்களுக்கு மேல டீம் இருக்காங்க, அவங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சக்தி தெளிவா பேசினதை கவனிச்ச வனராஜாவும், சரி நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தல்காரங்க 2 பேரையும் இந்த பக்கம் சக்தி பொண்ணு கூட அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களையும் இங்க பிடிச்சிட்டு வரும்போது இங்க வர வழியில காருக்குள்ள வச்சு சக்தியுமா அவங்க 2 பேரும் பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கா சொல்லுங்கடா, யாரு அவங்களை அனுப்புனது, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இதனால அவங்க 2 பேருமே வர வழி இல்லாம, இங்க பாருங்க எங்களுக்கு மேல 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மேல தாசன் ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட நாங்க பேசியிருக்க மட்டும் செய்யறோம், பட் ஆனா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சக்தியுமே, சரி உங்களுக்கு மேல 2 பேர் இருக்காங்கல்ல, முதல்ல அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு திரும்ப அவங்களுமே அவங்களோட இடத்த கூட்டு போயிட்டு மீதி 2 அடியாட்களையுமே கோத்து விட்டுறாங்க. அங்க கரெக்டா சக்தியுமே சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அவங்களுக்கு தெரிஞ்ச 3 ஃப்ரெண்ட்ஸோட கிட்டத்தட்ட ஒரு டீமோட போய் அவங்களையுமே போட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு அவங்களையுமே பிடிச்சிடுறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம தாஸ் யாரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவங்க கிட்ட அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு இவங்களையுமே பிடிச்சிட்டு டைரக்டா தாஸோட வீட்டுக்கே கிளம்பிடுறாங்க. அங்க தாஸோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு நம்ம உள்ள போனா நம்ம மாட்டிக்குவோம், முதல்ல நம்ம மட்டும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணையும் மட்டும் டைரக்டா எங்க கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. இதை பார்த்தோன்னு இங்க ஸ்வேதாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு பொண்ணியை பார்த்து கேட்கறாங்க. அப்ப கரெக்டா பொண்ணியுமே, நான் இங்க வந்தது இருக்கட்டு, நீங்க என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெளிவா தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க பக்கத்துல சக்தியை பார்த்துட்டு இங்க ஸ்வேதாவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஸ்வேதாக்கு பின்னாடி தாசுமே, என்ன ஸ்வேதா பயந்துகிட்டு இருக்கியா, அப்படிலாம் பயப்படாத, இவன் ஒத்த ஆளு தானே, அடிச்சு தூக்கி மொத்தத்துக்கு வெளியில போட்டு போயிடலாம், என்னடா உங்க மாமா பண்ண தப்புக்கு நீ வந்து அதை சரி கட்டலான்னு வந்திருக்கியா, என்னடா என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே, இந்த மாதிரி இங்க சுந்தர் பண்ண தப்புக்குன்னு சொல்ற, அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இங்க தாசுமே முட்டாள்தனமா இங்க சுந்தர் பண்ண தப்ப எல்லாமே உளறி தள்ளுறாரு. அதே நேரத்துல இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் கிடையாது, இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற விஷயத்தையுமே சொல்றாரு. இப்ப என்னடா பண்ண முடியும்னால, நீ ஒத்தால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாசுமே ரொம்ப தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இன்னுமே இங்க சிவானி பாப்பா கிடைக்கலன்ற நம்பிக்கையில அவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை சொல்ல போனா சிவானி பாப்பா கிடைச்சிட்டாங்க. இப்ப டைரக்டா இங்க சக்தியை பார்த்து தாசுமே சிவானி பாப்பா வச்சு இங்க சக்தியை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே இருந்துகிட்டு இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, ஓஹோ அப்ப இவனுக்கு இந்த விஷயம் தெரியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்னாச்சு எங்க குழந்தை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாரு பயந்து நடுங்காத, உன் குழந்தை என்கிட்ட தான் சேஃப்டியா இருக்கு, முதல்ல எனக்கு தேவையான பணத்தை மட்டும் கொடுத்துட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க சக்தியுமே ரொம்ப பயந்துகிட்டு தாஸ் பக்கத்துல வர மாதிரி வந்துட்டு தாஸோட கழுத்தை பிடிச்சி சும்மா கணத்துல பலார் 2 அரைறாரு. அரைஞ்சது மட்டும் இல்லாம, ஏண்டா என் குழந்தைய கடத்தினதே தப்பு, அதை வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட பேரம் பேசுறியா, என் குழந்தைய நான் எப்போ காப்பாத்திட்டேன்டா, அதை விட முக்கியமா நீ செஞ்ச தப்பு எல்லாத்தையும் உன்னோட வாயாலே கொண்டு வர்றதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணிக்கல இருக்க மொபைலுமே பாக்குறாங்க. அப்பதான் இங்க பொண்ணுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தாசுக்கு தெரியுது. உடனே தாசுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, என்னையே ஏமாத்த பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு இங்க பொண்ணுக்கையில இருக்க மொபைல புடுங்கலான்னு சொல்லி வராங்க. ஆனா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இங்க சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே அந்த கதவை திறந்துக்கிட்டு கேங்கா உள்ள வராங்க. வந்து அடுத்த செகண்ட் இந்த பக்கம் வந்து தாசையும் பிடிக்கிறாங்க, அதே நேரம் ஸ்வேதாவையும் பிடிக்கிறாங்க. பிடிச்சது மட்டும் இல்லாம இவங்களை இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு சக்தி, இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியுமே ரொம்ப கோபத்தோட இங்க தாஸ் கிட்ட வந்துட்டு, ஏன்டா இந்த
இந்த மாதிரி சுந்தர் தப்பு பண்ணா அப்படின்னா நீ சுந்தர் கிட்ட தான் டீலிங் வச்சிருக்கணும். ஆனா எங்க வீட்டு பொண்ணு மேல கை வச்சிருக்க கூடாது. அதுவும் ஒரு பச்சை குழந்தைய திருடி அந்த குழந்தை மூலமா நீ வந்து பணத்தை திருட பாத்திருக்கியா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேல பாரு, நீ வாழ்க்கை ஃபுல்லா களி தான் திங்க போற. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காதலையுமே சொல்றாங்க. இங்க தாசையும் ஸ்வேதாவையும் டைரக்டா தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக சொல்றாங்க. அதே நேரத்துல இங்க பொண்ணியுமே சரிங்க நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு இங்க சக்தி பொன்னி அதே நேரம் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு சக்தியோட வீட்டுக்கு வராங்க. அங்க வீட்டுக்கு வந்த உடனே பொன்னி உள்ள நடந்து போறாங்க. அவங்க பின்னாடி இந்த பக்கம் தாசு ஸ்வேதாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்க சுந்தருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இது, பொன்னி தாசையும் ஸ்வேதாவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா, ஏற்கனவே முடிஞ்சு போன பிரச்சனை இப்ப மறுபடியும் கிளற போறாங்களா, போச்சு மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்பவே ஷாக் ஆகி நிற்கிறாரு. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. என்ன பொன்னி இந்த மாதிரி மறுபடியும் நாடகம் போட ஆரம்பிச்சிட்டியா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்துல எங்க பொன்னியோட காஸ்டியூமை பார்த்து இங்க வெண்ணிலாவும் கிண்டல் அடிக்கிறாங்க. என்ன இவ காட்டுவாசி பொண்ணு மாதிரி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா சக்தியுமே அதே மாதிரி ட்ரெஸ்லயே உள்ள வராரு. இதை பார்த்தோன்னே எங்க பிரீத்திக்கு ரொம்பவே கடுப்பாகுது. என்ன சக்தி இது, உங்க 2 பேர் ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கு, எங்க இருந்து வரீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுமே இங்க பாருங்க இந்த மாதிரி காட்டுல மாட்டிக்கிட்டாங்க, பச்சைமலை காட்டுக்குள்ள இருக்க காட்டுவாசிங்க தான் இந்த மாதிரி சக்திக்கு பொண்ணிக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவொன்னு இங்க பிரீத்திக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அதே நேரம் வெண்ணிலாவும் கோவப்படுறாங்க. ஆனா பிரீத்தி அந்த கோபத்தை உள்ள வைக்க முடியாம இங்க பொண்ணுகிட்ட வந்து அவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டு, ஏண்டி இன்னும் எத்தனை நாள் நடிச்சு ஏமாத்திட்டு இருப்பேன், சக்தி உங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக நீ என்னென்ன நாடகத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, இந்த குழந்தை நீயே கடத்திட்டு நீயே கண்டுபிடிக்கிற, என்ன இதெல்லாம் இதெல்லாம் நம்புற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இங்க இனிமேல் நீ இந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்ட்டு எங்க பொண்ணியோட கையை பிடிச்சி டேரக்டா வீட்டை விட்டு வெளியில எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க சக்திக்கு ஒண்ணுமே புரியல, பிரீத்தியே இதை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல இங்க ஜெயாவுமே எந்த விஷயத்தையுமே கண்டுக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அப்போ கரெக்டா சக்தியுமே எங்க பிரீத்தியோட கையை பிடிச்சி அவங்க கண்ணத்துல பலார்னு ஒரு அற வைக்கிறாங்க. எங்க பிரீத்தியுமே என்ன எதுக்காக அடிச்ச சக்தி அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, என் பொண்டாட்டி மேல கை வச்சா அவன் அடிக்க தான் செய்வேன், உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், என் பொண்டாட்டியை என் வீட்டை விட்டு போக சொல்றதுக்கு, நீயே இந்த வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்க, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணி நீ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட சக்தி பேசின உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஜெயா வந்துட்டு, டேய் அவ பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது, அங்க பொண்ணி பண்ணிட்டு இருக்க எல்லா நாடகத்தையும் முடிக்கணுங்கிறத தான் அவன் பண்ணான், கிட்டத்தட்ட அவன் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பொண்ணியை பார்த்து இங்க சக்தியுமே இங்க பாருங்க பொண்ணு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கா, அந்த விஷயத்த முதல்ல அவளை சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட சந்திரசேகரும் நீ சொல்லு பொண்ணி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணு சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பொண்ணுமே முன்னாடி வந்து இங்க பாருங்க இவர் தான் தாசு, அது மட்டும் இல்லாம இவங்க தான் ஸ்வேதா, இவங்களை தான் சுந்தர் ஏமாத்தி கர்ப்பமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னா பவானிக்கு மறுபடியும் ரொம்ப கோவம் வருது. அவங்களுமே எகிரிட்டு வந்து இந்த பக்கம் பொண்ணியோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்ப பொண்ணுமே பவானியோட கையை பிடிச்சி இங்க பாருங்க நான் சொல்றத தெளிவா கேளுங்க, இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பவானியுமே அவங்கள பேச விடாம ரொம்பவே பைத்தியகாரத்தனமா மறுபடியும் பொண்ணியோட கழுத்தை போட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க பொண்ணுமே ஒரு லிமிட்டுக்கு மேல கோபத்துல டக்குன்னு பவானியோட கணத்துல ஒரு பலார்னு ஒரு அற விடுறாங்க. இங்க பவானியுமே ஷாக்காகி நிக்கிறப்போ கரெக்டா பவானி கிட்ட இங்க பாரு உன் புருஷன் பண்ண வேலையினாலதான் இன்னைக்கு உன்னோட குழந்தையை காணாம போச்சு, அந்த குழந்தைய திருடி வச்சு அந்த குழந்தை மூலமா பணம் பறிக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிருக்காங்க, இதை நான் நம்பல அப்படின்னா இந்த மொபைல்ல இருக்க வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த வீடியோவும் போட்டு காட்டுறாங்க. அதே நேரத்துல இங்க சுந்தருக்கும் கை காலம் நடுநடுங்க ஆரம்பிச்சிருது. ஐயோ போச்சு செத்தோண்டா, இதுக்கு மேல தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அப்ப கரெக்டா இங்க பவானியுமே ஷாக்காகி போய் நிக்கிறப்போ இங்க பொண்ணியுமே ஸ்வேதா பக்கத்துல போயிட்டு அவங்க கணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டு முதல்ல நீ என்னென்ன பண்ணியோ அது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ஸ்வேதாவும் பயந்துட்டு ஆமாங்க என்ன மன்னிச்சிருங்க, சொல்லப்போனா உங்க வீட்டுக்காரர் தான் என்ன ஏமாத்தி இப்படி பண்ணாரு, அதை விட முக்கியமா நாங்களும் அவர் ஏமாத்ததான் செஞ்சோம், பணத்துக்காக தான் அவர்கிட்ட இப்படி நான் நடிச்சிட்டு இருந்தேன், அது மட்டும் இல்லாம இவர் என் பிரதர் கிடையாது, இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் இந்த பக்கம் ஸ்வேதா வளர்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த தாசுமே ஏன் இவ்வளவு பயப்படுறா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அதே நேரத்துல சந்திரசேகரும் இங்க பாரு சக்தி நீங்க இவங்களை பார்த்த வரைக்கும் போதும், இந்த வீட்டுக்கு தெரிஞ்ச வருமா வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருங்க, அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய கடத்துறதுக்கு துணையா இருந்த அந்த 4 பேரையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, அங்க போயிட்டு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு சந்திரசேகரமே இந்த பக்கம் ஸ்வேதா அப்புறம் அந்த அடியாட்கள் அதே நேரம் தாஸ் இவங்க எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் எங்க சுந்தரமே எந்த தப்பும் பண்ணாத மாதிரி ரொம்பவே அப்பாவே தனமா நின்றுட்டு இருக்காரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பவானியுமே ரொம்பவே கோவப்பட்டு இங்க சுந்தரோட கணத்துல பலார்னு ஒரு அறையை விட்டது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு எவ்வளவு நம்பினேன், எனக்கு போய் நீங்க இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, அதுவும் நீங்க பண்ண துரோகத்துல என் பொண்ணு பாதிக்கப்பட்டால உங்களை நான் சும்மா விட மாட்டேன்.